ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. நீலகிரியில் பல்வேறு பகுதிகளில் 50க்கும் மேற்பட்ட மரங்கள் முறிந்து விழுந்துள்ளதால் அகற்றும் பணியில் நெடுஞ்சாலைத்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபு வழங்க கேட்கலாம். பிரபு, நீலகிரியில் தென்மேற்கு பருவமழையின் தீவிரத்தினால் மரங்கள் அதிக அளவில் முறிந்து விழுந்திருக்கிறது. இதனால் சாலையில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. முழுமையான விவரங்கள். நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் தீவிரமாக காணப்படும் நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு நீலகிரி மாவட்டத்தில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் 3வது நாளாக இன்று ஆரஞ்சு எச்சரிக்கையானது வானிலை ஆய்வு மையம் சார்பில் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை முதல் உதகை, குந்தாயூர், பந்தூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய தொடர்ந்து மழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாக நேற்றைய தினம் உதகை கேதி காவல் நிலையம் பகுதியில் ராட்சத மரம் விழுந்ததில் காவல் நிலையம் முன்பகுதி சேதமடைந்தது. அதே போல கிராம பகுதிகளுக்கு செல்லும் சாலையில் மரங்கள் விழுந்தது போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. அதே போல மின்கம்பங்களும் சேதமடைந்தன. இதனால் சாலைகளில் விழுந்த மரங்களை அப்புறப்படுத்தும் பணியில் நெடுஞ்சாலைத்துறையினர், தீயணைப்பு துறையினர் மற்றும் மின்வாரியத்துறை அதிகாரிகளுக்கு ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் கடந்த 3 நாட்களாக நீலகிரி மாவட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட மரங்கள் விழுந்துள்ள நிலையில் இதனை அப்புறப்படுத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் இதனால் சேதமடைந்த மின் விநியோகம் செய்யக்கூடிய கம்பிகள் மற்றும் டிரான்ஸ்பார்மர்களை சரி செய்து மின் விநியோகம் செய்யும் பணிகள் தீவிரமாக நடைபெற்றுகிறது. மேலும் சாலைகளில் விழுந்த மரங்களை அப்புறப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அபாயகரமான மரங்களையும் அப்புறப்படுத்தும் பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கனமழையின் தீவிரத்தினால் நீலகிரி மாவட்டத்தில் 10க்கும் மேற்பட்ட மரங்கள் சாலையில் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து நெரிசல் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதனை அப்புறப்படுத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரபு.